விஜய் கிட்ட போய் செங்கோட்டையன் சேர்த்தாராம். தமிழக அரசியல்ல மிகப்பெரிய பரபரப்பாம். இனி அதிமுக வாக்கு வங்கி பூரா விஜய் கிட்ட போய் சேர்ந்துருமா? சில்லற பையன், பிளகா பையன், பொறுக்கி பையன் விஜயோட சேர்ந்ததால் செங்கோட்டையனும் இன்று முதல் பொறுக்கி பையன், சில்லற பையன். ஜெயலலிதா ரூட்டு போட்ட செங்கோட்டையன் இன்னைக்கு இந்த பொறுக்கி பையன் விஜய் கிட்ட போய் சேர்ந்துக்கிற. இப்ப நீ அவனுக்கு இனிமே ரூட்டு போடணும். செங்கோட்டையனே பவர் போன பேட்டரி 38 போட்டாச்சு. அந்த பேட்டரி எடுத்துன்னு போய் டிவி ரிமோட்ல போட்டு ஆன் பண்ண ஆனாமா? அப்படி பவர் இல்லாத பேட்டரி யாருன்னு கேட்டா செங்கோட்டையன். எடப்பாடி பழனிசாமி கொலை வழக்குல மாட்டும் போது எடப்பாடி பழனிசாமி காப்பாத்தும் செங்கோட்டையன் தான். 20 வயசுல ஒரு நடிகை கிட்ட போனேன், 25 வயசுல இன்னொரு நடிகை கிட்ட போய்க்கிறேன். நடு ரோட்ல சுர்நாய கட்சி சாவுற மாதிரி அரசியல சாவ போறோம். பாச்சாத்தி கொடுமைக்கு துணை போனவன், ஆதரித்தவன் செங்கோட்டையன். இன்றைக்கு வாச்சாத்தி கொடுமையும் கரூர் கொடுமையும் ஒன்னா சேர்த்து ஒரு உள்ளொடி நடக்குது, யாருக்கும் தெரியாது. நீ பிஜேபி RSS அவ்வளவு லேசா நினைக்காது. நாங்க பிஜேபி ADMK கூட்டணி தான். ADMK காலி பண்றதுக்கு தான் பிஜேபி நாங்க கூட்டணி சேர்ந்துக்கிறோம். இப்போ நீ போய் விஜய் கிட்ட சேர்ந்துட்டா எடப்பாடி ஒரு செல்வாக்கு இல்லாத தலைவர் நாங்க தமிழ்நாட்டை காட்டினோம். எடப்பாடி காலி பண்ணிட்டு அதிமுக நாங்க கேப்சர் பண்ணோம். நீ போய் விஜய் கிட்ட சேர்ந்துரு. நீ போய் விஜய் கிட்ட சேர்ந்துரு. விஜய் கிட்ட நீ சேர்ந்த உடனே டிடிவி தினகரன் நாங்க என்ன பண்றோம், விஜய் கூட கூட்டணி போக சொல்றோம். ஏதோ சொல்றாங்க ஆதரவு ஒரிஜினாவும் அந்த பொய் பையன் விஜய் 2 பேர் சேர்ந்து 200 கோடி கொடுத்ததாக சொல்றாங்க செங்கோட்டையன். செங்கோட்டையன் அங்க போயிட்டனால ஐயோ என்ன இதரா, இதுக்கு கூட சமம் கிடையாது திமுக செங்கோட்டையன் அங்க போனதுல. மைக் சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விஜய் கிட்ட போய் செங்கோட்டையன் சேர்த்தாராம். தமிழக அரசியல்ல மிகப்பெரிய பரபரப்பாம். செங்கோட்டையன் போய் தமிழக வெட்டு கழக தலைவர் அந்த சில்லற பையன் கிட்ட செங்கோட்டையன் போய் சேர்ந்துட்டு இருந்து தமிழக அரசியல்ல ஒரு பெரிய பரபரப்பா இருக்கு. இத்தனை நாள் ஒரு பெரிய மனுஷனா இந்த செங்கோட்டையன் ஒரு சில்லற பையன், பிளகா பையன், பொறுக்கி பையன் விஜய் கூட போய் சேர்ந்து இந்த செங்கோட்டையன் கூட சில்லற பையன் ஆயிட்டான். அவ்வளவுதான். பெருசா இதை ஒண்ணு பேச ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை. இப்ப செங்கோட்டையன் போய் விஜய் கிட்ட சேர்ந்த உடனே அப்படியே அதிமுக அழிஞ்சு போச்சா? அதிமுக அழிஞ்சு போச்சா? இனி அதிமுக வாக்கு வங்கி பூரா விஜய் கிட்ட போய் சேர்ந்துருமா? போதும் முறை சட்டமன்ற உறுப்பினரா இருந்தார். எம்ஜிஆர் காலத்துல சட்டமன்ற உறுப்பினரா இருந்தார். 20 வயசுல எம்ஜிஆர் கிட்ட போய் சேர்ந்தார் நடிகர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் நடிகரா கட்சி ஆரம்பிச்சும் போது அப்ப 20 வயசு செங்கோட்டையனுக்கு. அப்ப செங்கோட்டையன் போய் 20 வயசா இருக்கும் போது ஒரு நடிகர் கிட்ட போய் நடிகர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சது போய் சேர்ந்தாரு. 20 வயசுல நடிகர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சும் போது போய் சேர்ந்த செங்கோட்டையன் இப்ப இந்த 75 வயசு என்னவோ இப்ப அந்த ஆளுக்கு. ஆமா 75 வயசு என்னவோ. 75 வயசுல ஒரு திரும்பி இன்னொரு நடிகை கிட்ட சேர்ந்துக்கிறார். அதனால எம்ஜிஆர் விஜய் ஒன்னா நான் கம்பேர் பண்ணி பேச மாட்டேன். எம்ஜிஆரும் விஜயும் ஒண்ணும் கிடையாது. எம்ஜிஆர் ஒரு தலைவர், அவர் திமுக பக்குவம் பட்டு அவர் இடத்துக்கு வந்தார். இவன் பொறுக்கி பையன், பிளகா பையன், சில்லற பையன் விஜய். இவங்கிட்ட இந்த பெரிய மனுஷன் செங்கோட்டை போய் சேர்ந்து இன்று முதல் செங்கோட்டையன், சில்லற பையன், பிளகா பையன், பொறுக்கி பையன், போக்கரி பையன் விஜயோட சேர்ந்ததால் செங்கோட்டையனும் இன்று முதல் பொறுக்கி பையன், சில்லற பையன், போக்கரி பையன், பிளகா பையன் இப்படின்னு பரபரப்பா பேசுறாங்க. எங்களுக்கு நிகரான எதிரி அதிமுக. அதுவே அழிஞ்சு போச்சு. அதுவே மொள்ளமா அழிச்சிட்டா அப்படி மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி. அதுவே டப்பா டான்ஸ் ஆடுது. அதிமுகவே திமுக முன்னால நிக்க முடியல, டப்பா டான்ஸ் ஆடுது. இல்ல செங்கோட்டை போய் சேர்ந்த உடனே திமுக அழிச்சுடுவாங்களா? அதிமுக வாக்கு வங்கியில் அங்க போயிடுமா? 9 முறை செங்கோட்டையன் சட்டமன்ற உறுப்பினர் நீ ரெட்டை சின்னத்துல நின்ன. நீ எம்ஜிஆர், அதன் பிறகு ஜெயலலிதா நீ ரூட் போட்ட எல்லாம் ஓகே. அந்த இடத்துல ஜெயலலிதா ஒண்ணு வச்சிருச்சு. ஜெயலலிதா நீ தான் ரூட் போடுவ. ஜெயலலிதா ரூட் போட்ட செங்கோட்டையன் இன்னைக்கு இந்த பொறுக்கி பையன் விஜய் கிட்ட போய் சேர்ந்துக்கிற. இப்ப நீ அவனுக்கு இனிமே ரூட் போடணும். இப்ப அவனுக்கு ஏற்கனவே ரூட் போறது யாருன்னு கேட்டா இந்த பிளாக் டிக்கெட் விற்கிறான் பாரு தற்கொலை விஜய். இந்த பிளாக் டிக்கெட் விற்கிற தற்கொலை விஜய்க்கு ரூட் போடுறவன் யாருன்னு கேட்டா திருடுல அடிச்சுட்டு விற்கிற ஆதரவு அர்ஜுனா. இப்ப செங்கோட்டையனுக்கு என்ன வேலைன்னு கேட்டா இப்ப ரூட் போடுறவன் யாருன்னு கேட்டா திருட்டுல அடைச்சிட்டு விற்கிறவங்க அத்தா அம்மாளவன் ஆதவ அர்ஜுனா.
இப்ப ஆதவ அர்ஜுனாக்கு அசிஸ்டண்டா போய் சேர்ந்துக்கிட்டு செங்கோட்டை, அவ்வளவுதான். இதை நான் சுருக்கமா சொல்லிட்டா செங்கோட்டை போய் தமிழக வெற்றி விட்டு கழகத்தை சேர்ந்தது. அன்னைக்கு எப்படி தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்துல விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சும் போது பன்ருட்டி ராமச்சந்திரன் போய் அங்க அவைத்தலைவர் ஆனாரோ, இன்னைக்கு பன்ருட்டி ராமச்சந்திரனா செங்கோட்டையன் போய் தமிழக வெற்றி வெட்டு கழகத்துல அந்த பொறுக்கி போய் விஜய் கிட்ட போய் சேர்ந்து. அதனால நான் விஜயையும் விஜயகாந்தையும் நான் கம்பேர் பண்ணி பேச மாட்டேன். அதுவும் விஜயகாந்த் வேற, அவர் காலத்து சமம் கிடையாது எவ்வளவு. நீ ஒரு பன்ருட்டி ராமச்சந்திரன் போய் அங்க என்ன ஆயிடுச்சு அந்த கட்சி? இன்னைக்கு அந்த கட்சி இருக்கிற இடம் தெரியல. எங்க ஊர்ல 700 பேர் இருந்தாங்க குடியாத்துல தேமுதிக, இப்ப 7 பேர் இருக்கிறாங்க. 7 பேர் நான் சொல்லுவேன். ஆமாம், பன்ருட்டியார் யாரு? எம்ஜிஆருக்கு அவர் தான் ரைட் ஹேண்ட் லெப்ட் ஹேண்ட். எம்ஜிஆர் அமெரிக்காவுக்கு ஆபரேஷன் போனும்போது கவர்மெண்ட் நடத்தது யாருன்னு கேட்டா பன்ருட்டி ராமச்சந்திரன். இவ்வளவு பெரிய லீடர் பன்ருட்டி ராமச்சந்திரன். பன்ருட்டி ராமச்சந்திரனே தேமுதிக விஜயகாந்த் கிட்ட போய் அவைத்தலைவராட்டாருன்னா இப்ப இனிமே அந்த கட்சி தான் பெரிய கட்சி என்னாங்க. விஜயகாந்த் உண்டு இல்லைன்னு ஆக்கி ஜெயலலிதா கட்சியில பாவம் நல்ல மனுஷன் செத்தே போயிட்டார். இப்ப பன்ருட்டியார் எங்க இருக்கிறாருன்னு தெரியல. அதுதான் இது. அதுதான் செங்கோட்டையன். அந்த பவர் போன பேட்டரி. செங்கோட்டையனே பவர் போன பேட்டரி. பவர் இல்ல, குப்பத்தொட்டில போட்டாச்சு. அந்த பேட்டரி எடுத்துன்னு போய் டிவி ரிமோட்ல போட்டு ஆன் பண்ண ஆன் ஆகுமா? அந்த பேட்டரியில தான் பவர் இல்லை. அப்படி பவர் இல்லாத பேட்டரி யாருன்னு கேட்டா செங்கோட்டையன். சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா பண்ணிட்டாராம். அது இன்னொரு 5 மாசம் 6 மாசத்துல எம்எல்ஏ எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ யாரு எங்க போய் சேர்ந்தாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. எடப்பாடி பழனிசாமியே தன் கட்சியை கலைச்சிட்டு விஜய் கிட்ட போய் சேர்ந்தா கூட அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா அந்த ஆளுக்கு வெக்கமான சூடு சொரணம் கிடையாது. இவனுங்களே அந்த பொறுக்கி பையன் விஜய் கட்சி தமிழக வெற்றி வெட்டு கழக கொடி ஆட்டினானுங்க. போட்டாச்சு கிரீன் சிக்னல், கொடி பறக்குது கொடி பறக்குது கொடி பறக்குது கொடி பறக்குது அப்படின்னு நின்றால் கத்தல. அந்தாலே ஒரு கேடு கட்டவன். அப்புறம் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி போய் விஜய் கிட்ட சேர்ந்தா கூட அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா இன்று பிறந்தநாள் விழா காணும் நாளைய தமிழகம் எங்கள் மாண்புமிகு துணை முதல்வர் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப அழகா ஒண்ணு சொன்னார். என்ன சொன்னார்னு கேட்டா, தாஜ்மஹால் ஆக்ரால இருக்கு, பாரிஸ்ல ஒரு மிகப்பெரிய டவர் இருக்கு, லிபர்டி ஸ்டாச்சு அமெரிக்கால இருக்கு. இதெல்லாம் அங்க போனதான் பார்க்க முடியும். அது நம்ம ஊருக்கே வரும். அது நம்ம ஊருக்கே வரும். எல்லாம் போய் செல்ஃபி எடுத்துவாங்க. ஒரிஜினலா இல்ல, டூப்ளிகேட். எல்லாம் கட் அவுட். எல்லாம் அட்டில செஞ்சது. எல்லாம் அட்டில செஞ்சது. ஒரு 1/2 மணி நேரம் மழை பெஞ்சிச்சுன்னா எல்லாம் சாஞ்சிடும். எல்லாம் டூப்ளிகேட். அதுதான் தமிழக வெற்றி விட்டுக்கிறான். அதுதான் அவன் விஜயனுடைய அரசியல். எக்ஸிபிஷன் முன்னால கட் அவுட் போடுறாங்க பாரு, தாஜ்மஹால் மாதிரி, செங்கோட்டை மாதிரி கட் அவுட் போடுறாங்க இல்ல, அந்த மாதிரி ஒரு கட் அவுட். அவன் சினிமாக்காரன் தானே. அவன் சினிமாக்காரன் தானே. இந்த செங்கோட்டையன் நீங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி கொலை வழக்குல மாட்டும் போது எடப்பாடி பழனிசாமி காப்பாத்தும் செங்கோட்டையன் தான். அதிமுக ஒரு முக்கியமான தலைவர் தான். அந்த ஆள் எடுத்துக்கிற முடிவு பார். இந்த பொறுக்கி பிளகா பையன், இந்த போகரி பையன், இந்த பிளாக் டிக்கெட் விற்கிற இந்த விஜய் கிட்ட போய் அந்த பொம்பளை பொறுக்கி குடிகார அந்த விஜய் கிட்ட இந்த பெரிய மனுஷன் 77 வயசோ 75 வயசோ மோர் தேன் 75 தான். இந்த பெரிய மனுஷன் போய் செங்கோட்டைய விஜய் கிட்ட சேர்ந்து செங்கோட்டையன் கூட இப்போ பிளகா பையன் ஆயாச்சு. 20 வயசுல ஒரு நடிகை கிட்ட போன, 25 வயசுல இன்னொரு நடிகை கிட்ட போய்க்கிற. அந்த நடிகனாவது தலைவர். இவன் யாரு? இவன் பொம்பளை பொறுக்கி. பொம்பளை பொறுக்கி. ஆனா நாங்க திமுக எதிர்க்கிறதுக்கு இன்னும் பலமானே போயிடுங்க. இவனை செங்கோட்டை சேத்தத்துல இவங்க பலமானே போயிடுறாங்க. அதாவது எனக்கு கோபம் வருது. அவன் என்ன பேசுறான்? பொறுக்கி நாய் அந்த விஜய் என்ன பேசுறான்? 75 வயசு பவளவள பாப்பான்றான் திமுக பார்த்து. பாப்பாவான் நம்ம 75 வயசு பவளவள பாப்பாவும் திமுக பார்த்து சொல்றான். அவன் கூட கண்ட எஸ்ஸுக்கு போறது ஒருத்தங்கிறான் பாரு, அந்த திருட்டு அடிச்சுட்டு இருக்கிறவன், அந்த வாத வருஷனா அவனை வச்சு இவன் பேசுறான்.
75 வயசு பவளவள பார்ப்பான். அவனெல்லாம் நாங்க நடு ரோட்ல சொர்ணாய கட்சி சாவுற மாதிரி அரசியல்ல சாவ போறோம். அவன் கூட நீ போய் சேர்ந்துற. பிரஸ் மீட் கொடுக்குறானுங்க. எப்பா எவ்வளவு பெரிய தலைவரோட அப்பா சாமி. பிரஸ் மீட் கொடுக்குறான். அந்த செங்கோட்டையன். பொறுக்கி பையன் கூட போய் சேர்ந்து இன்னைக்கு பொறுக்கி பையனா, பிளகா பையனா, போக்கிரி பையனா மாறி இருக்கிற செங்கோட்டையன் அவங்ககிட்ட போய் பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. அந்த லீடர்ஸ் வந்து எல்லாம் பெரிய லீடர்ஸ். எல்லாம் திராவிட இயக்க தலைவர்கள். செங்கோட்டையன் பக்கத்துல அந்த பரோட்டா கடை மாஸ்டர் பாரு, அந்த பிராஞ்சி கடைக்கார அந்த போலீஸ் போய் ஓடி போயிட்டு இருந்தானே 85 பேசுறானே அந்த புஷ்டி ஆனந்தன் அவன் உக்கானுங்கிறான். இந்த பக்கத்துல இந்த திருட்டு லாட்ட சிட்டி இருக்கிற இந்த பிராடு பையன் ஆதவர்ஷன் உட்காந்துறான். அந்த பக்கம் நிர்மல்குமார் உட்காந்துறான். பின்னால போற தேமுதிகக்காரன் நிக்கிறான். இந்த பொழப்பு பழகிறதுக்கு இந்த மாதிரி ஜாடு மாடுகா பாடுஸ் லக்காடி பொழைப்பு பழகிறதுக்கு செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல தூக்கு போட்டு தொங்கலாம். கோபிச்செட்டிப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல செங்கோட்டையன் தூக்கு போட்டு தொங்கலாம். இது குடியாத்த குமரன் தைரியமா சொல்றேன். ஏய் செங்கோட்டையா, நீ யாருன்னு எனக்கு தெரியாதா? வீரப்பன் இருக்கும்போது வாச்சாத்தி கொடுமைன்னு ஒரு சம்பவம் நடந்துச்சு தெரியுமா? அந்த கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்துல வீரப்பன் இருந்த பகுதி, அந்த பக்கம் ஒரு கிராமம் வாச்சாத்தி கிராமம்னு ஒண்ணு இருந்துச்சு. அங்க போலீஸ்கார வீரப்பனை பிடிக்கிறோன்னு சொல்லி அந்த வாச்சாத்தி கிராமத்துல செங்கோட்டையனுடைய துணையோடு என்ன நடந்துச்சு தெரியுமா? 13 வயசு பெண்கள், 14 வயசு பெண்கள், வயசுக்கு வராத பெண்கள், குடும்ப பொம்பளைகளை நூற்றுக்கணக்கான பேரை போலீஸ் கற்பழிச்சிச்சு. வீரப்பன் சும்மா எல்லாம் அத்தனை பேரும் சாகடிக்கிறீங்க. வீரப்பன் அத்தனை பேரும் சும்மா சாகடிக்கல. குடியாத்த குமரன் துணிச்சலோட சொல்றேன். கிட்டத்தட்ட 100 போலீஸ்கார வீரப்பன் சாகடிச்சிட்டான், பாரஸ்கார சாகடிச்சான், கர்நாடக போலீஸ் சாகடிச்சானா வீரப்பன் சும்மா சாகடிக்கல. நீ வீரப்பனை அன்னைக்கே சுட்டு கொண்டு தான் அந்த செத்துருப்பான் மாவீரம் மாதிரி. வீரப்பனை பிடிக்கிறேன்னு சொல்லி வீரப்பன் கூட ஆட்களுடைய குடும்ப பெண்களை கற்ப சூறையாடினாங்க. எப்படி இலங்கை ராணுவம் நம் தமிழ் பெண்கள் கற்பை சூறையாடினார்களோ அந்த மாதிரி தமிழ்நாட்டுல நம்ம தமிழ்நாடு போலீஸ் நம் தமிழ் பெண்கள் கற்பை சூறையாடினார். 13 வயசு பெண்கள் எல்லாம் கற்பழிச்ச கொடுமை. அதனாலதான் வீரப்பன் அவ்வளவு ஒரு மோசமானவனா மாறினதுக்கு காரணம் போலீஸ் அன்னைக்கு பண்ண கொடுமை. அதுக்கு துணை போனது யார் தெரியுமா? அதுக்கு அன்னைக்கு சப்போர்ட் பண்ணது யார் தெரியுமா? அன்னைக்கு அது வன்கொடுமை இல்லைன்னு சொன்னான் செங்கோட்டை. அன்னைக்கு வன்கொடுமை தான். அந்த வாச்சாத்தி வன்கொடுமை, அந்த வாச்சாத்தி கொடுமைக்கு துணை போனவன், ஆதரித்தவன் செங்கோட்டையன். இன்றைக்கு வாச்சாத்தி கொடுமையும் கரூர் கொடுமையும் ஒன்னா சேர்ந்துச்சு. ரெண்டு ஒன்னா சேர்ந்துச்சு. எத்தனை பேர்னா போய் அங்க சேர்த்தோம், எத்தனை பேர்னா அங்க போய் சேர்த்தோம். ஒரு உள்ளடி நடக்குது யாருக்கும் தெரியாது. நீ பிஜேபி RSS அவளை லேசா நடிக்காது. பிஜேபி RSS அவளை லேசா நடிக்காது. அமித்ஷா போய் இருந்தாலும் பார்த்தானா இல்ல செங்கோட்டையன்? அதிமுக இருந்து நீக்கப்பட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமியால் அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்ட பிறகு அமித்ஷா அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. யாரோ அப்பாயின்மெண்ட் கேட்டு அமித்ஷா அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. ஓபிஎஸ்க்கு அப்பாயின்மெண்ட், ஓ பன்னீர்செல்வம் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. ஆனா செங்கோட்டையன் கொடுக்குறாங்க. அமித்ஷா பார்த்தாச்சு ரகசியமா. அமித்ஷா பையன் அவன் பேருனா மயிறு லவுடாஷாவா ஜெய்ஷாவா அவனை போய் பார்த்தாச்சு. இது இந்த மாமி உள்ளூர் கல்வி உலகழகி ஊரக மாமிகித நிர்மலா சீதாராமன் அதை போய் பார்த்தாச்சு. பிஜேபி முக்கியமான இடத்துல அடிக்கடி பார்த்து பேசினே இருந்தாச்சு. பேசிட்டு அப்புறமா நீ போய் இந்த பொறுக்கி பிளகா பையன் போக்கரி பையன் கேப் மாதிரி முள்ள மாதிரி முச்சோக்கி ஜாடு மாடு பாடுகா பாடூஸ் லக்காடி பையன் விஜய போய் இந்த லக்காடி பையன் செங்கோட்டையன் போய் இந்த சந்திக்கிறான்னா நீங்க பிஜேபி எங்க உள்ளடி வேலை பாக்குறான் பாத்தியா? பிஜேபி எங்க உள்ளடி வேலை பாக்குறான் பாத்தியா? யோசி கொஞ்சம். அதிமுகவோட பிஜேபி கூட்டணி. செங்கோட்டையன் போய் சுத்தந்தெல்லாம் யார்கிட்ட? பிஜேபி அமித்ஷா கிட்ட சுத்திட்டு செங்கோட்டையன் போய் நடிகர் விஜய் கிட்ட போய் சேர்றாங்க. அங்க உத்தரவு போடுறான், நீ போய் இங்க சேர்றா. எங்க? இவங்கிட்ட விஜய் கிட்ட. நாங்க பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி தான். ஏடிஎம்கே காலி பண்றதுக்கு தான் பிஜேபி நாங்க கூட்டணி சேர்ந்துக்கிறோம். இப்போ நீ போய் விஜய் கிட்ட சேர்ந்துட்டா எடப்பாடி ஒரு செல்வாக்கு இல்லாத தலைவர் நாங்க தமிழ்நாட்டுல காட்டினோம். எடப்பாடி காலி பண்ணிட்டு அதிமுக நாங்க கேப்சர் பண்ணோம். சோ நீ போய் விஜய் கிட்ட சேர்ந்துரு. விஜய் கிட்ட போய் சேர்ந்துரு. இன்னும் திமுகல பேசுனாங்களாம், இவனுங்களே கதை விடுறானுங்க. இவர் பேசுனாங்க, அவருக்கு திமுக யாரும் செங்கோட்டையன் கிட்ட பேசல. இங்க ஹவுஸ்ஃபுல், இங்க ஹவுஸ்ஃபுல். அமித்ஷா பிஜேபி என்ன சொல்றானோ அதுதான் இந்த செங்கோட்டையன் கேட்பான். அவன் போய் நீ போய் விஜய் கிட்ட சேர்ந்துரு. விஜய் கிட்ட நீ சேர்ந்த உடனே
டிடிவி தினகரன் நாங்க என்ன பண்றோம், விஜய் கூட கூட்டணி போக சொல்றோம். இன்னும் இருக்கிறவங்க எல்லாம் விஜய் கூட கூட்டணி சேர சொல்றோம். அதிமுக தொடர்புடையவர்கள். இன்னும் அதிமுக இருந்து பலர் வெளியே வந்தா எல்லாரும் நாங்க விஜய் கிட்டே அனுப்புறோம். ஏன் அனுப்புறோம்னா, அப்பதான் எடப்பாடி ஒரு செல்வாக்கு இல்லாத ஒரு மனிதர் தமிழ்நாட்டில் அதிமுகவிலே எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு இல்லை என்று சொல்லி இந்த தேர்தல் முடிஞ்சவுடன் எப்படியும் திமுக தனிப்பெருமையோட ஆட்சிக்கு வந்துரும். எங்களுக்கு இப்ப இலக்கு இல்ல பிஜேபிக்கு, இன்னும் 20 வருஷம் ஆகட்டும். ஆனா நாங்க தமிழ்நாட்டுல வளரணும்னா திமுக நிழல கூட நாங்க தொட முடியாது. பிஜேபி கணக்கு போடுறோம் பாரு. நாங்க யார் அடிச்சு காலி பண்ண முடியும்னா, வீக்கா இருக்கிறது யாருன்னு கேட்டா இன்னைக்கு அதிமுக. ஏன் அதிமுக வீக் ஆயிடுச்சுன்னு கேட்டா, அதிமுக தலைமை தாங்குற எடப்பாடி பழனிசாமி டம்மி பீஸ் ஆயாச்சு. இன்னும் டம்மி ஆக்கணும். அதனால செங்கோட்டையன் எங்க அமைச்சர். இதுதான் உண்மையான விஷயம். செங்கோட்டையன் போனோம், வேற ஒண்ணும் கிடையாது. ஏதோ சொல்றாங்க ஆதவ ஒரிஜினாவும் அந்த பொய்க்கு பையன் விஜய் 2 பேர் சேர்ந்து 200 கோடி கூட்டுதாக சொல்றாங்க. செங்கோட்டையன் நீ எங்க கிட்ட வான்னு சொல்லு. இப்ப செங்கோட்டையன் வந்துட்டா கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி ஜெயிக்க முடியுமா? அதிமுக ஓட்டு வாங்கி தொடர்ந்து எம்எல்ஏவை ஜெயிச்ச. உனக்கு ஜெயலலிதா ஒரு முக்கியமான இடம் கொடுத்துச்சு, நீ செல்வாக்கா இருந்த. இப்ப நீ அதிமுக கட்சி இல்ல. இன்னைக்கு ஒரு நடிகன் ஒரு பொறுக்கி பையன் பிளகா பையன் விஜய் கூட போயிட்டு அவன் நம்பர் 1 பொம்பளை பொறுக்கி அவனை வீட்டுக்குள்ள சேர்த்துறாத செங்கோட்டையா. வீட்டுல இருந்தா அழகான பொம்பளைங்க தான் விடமாட்டான். அவன் மோசமானவன் பொம்பளை பொறுக்கியான் விஜய். புரியுதா? மோசமானவன் பொம்பளை பொறுக்கி அவன். இப்போ அதிமுக கோபிச்செட்டிப்பாளையம் ஜெயிக்குமா? பார்த்தா துவக்கம். கோபிச்செட்டிப்பாளையத்தை யார் ஜெயிப்பாங்க? திமுக யாருக்கு சீட்டு கொடுக்குதோ அவங்க ஜெயிப்பாங்க. கோபிச்செட்டிப்பாளையத்துல உதயசூரியன் ஜெயிக்கும். இத்தனை நாள் அதிமுக வேஷ்டி கட்டு வந்தான் பார் செங்கோட்டை பின்னால், அவன் எவனும் வரமாட்டான். இனி இந்த சில்லற பசங்க, இந்த 18 வயசு 16 வயசு 17 வயசு சில்லற பசங்கிறானுங்க இல்ல, இனி அவனும் கூட சில்லற பையனாதான் செங்கோட்டையன் போயும். வேற எதுவும் பெருசா பேசுறதுக்கு இல்லை. வேற எதுவும் பெருசா பேசுறதுக்கு இல்லை. இந்த பாப்பா உங்க அப்பா உங்க ஆத்தான்னு பேசுறானே அவங்க விஜய், என்ன அவனும் ஒரு ஆளு மதிச்சு இவன் போய்கிறாங்க. நம்ம எப்பவுமே நம்ம லாங்குவேஜ் தான் பேசணும். முடியாத குமரன் நம்ம லாங்குவேஜ் தான் பேசணும். 4 அணி நிக்குது. ஒண்ணு திமுக ஸ்ட்ராங் வெற்றி அணி, விக்டரி விங்கு. இன்னொன்னு பிஜேபி ஏடிஎம்கே. இன்னொன்னு உங்க அக்கால ஒளியும் பார்த்தா நடிகர் விஜய். இன்னொன்னு சீமான். 4 அணி ஜெயிக்குது. 3 அணி அவன் வச்சு ஓட்ட பிரிச்சுக்கிறான். ஏடிஎம்கே பிஜேபி விஜய் சீமான் ஓட்ட பிரிச்சுக்கிறான். திமுக வாக்கு வங்கி அப்படியே இருக்குது. இதுக்கு பிறகு சாதனை 234 ஜெயிக்கிறோம்டா. 234 ஜெயிக்கிறோம். இப்ப 200 நாங்களே ஆளுங்கட்சி, நாங்களே எதிர்கட்சி. ஒண்ணு திமுகவா இல்ல திமுகவா? அம்மா நான் விஜய் சொல்றான். திமுக மட்டும்தான்டா எதிரியே எங்களுக்கு. 2026 என் தலைவன் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சர், வாலிப கலைஞர் எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர், திமுக அமைச்சர். அதிமுக அடிச்சு காலி பண்றது எங்களுக்கு பெரிய விஷயம். அங்க அத்தனை பேர் எழுகிறதுக்கு மாண்புமிகு தமிழகத்தின் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர், அருணை மாநகரத்தின் அருணையாளர் அருணையின் செல்வம், திருவண்ணாமலையின் திராவிட தீபம் அண்ணன் ஏவா வேலு, அவர் போர் அவர் கூட அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் சேகர்பாபு, இவங்க கூட கொங்கு மண்டலத்தின் கழக தளபதி மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி. இந்த 30 தலகத்தர்கள் அதிமுக டோட்டலா அடிச்சு காலி போட்டு அத்தனை பேர் இங்க இழுத்துன்னு வந்துருவாங்க. சிட்டிங் எம்எல்ஏ 20 பேர் இழுத்துன்னு வருவாங்க. ஆனா எங்களுக்கு வேணாம். பூரா பேர் அங்க கொண்டு வந்துட்டா அப்ப இங்க வேண்டாம். சோ செங்கோட்டையை அங்க போயிட்டனால ஐயோ என்ன இதரா, இதுக்கு கூட சமம் கிடையாது திமுக செங்கோட்டை அங்க போனதுல. ஆனா விஜய்க்கு சொல்றேன், பவள விழா பாப்பான்ற 75 வயசு பவள விழா பாப்பா ஊழல்ன்ற டே உங்க அம்மால விஜய் 10,000 இந்த எலெக்ஷன்ல இருக்குது அவனுக்கு. நீ பிச்சைக்காரன் ஆயிட போறடா இந்த எலெக்ஷன்ல. நீ தோத்து ஒண்ணுக்கு இல்லாத போட்டு போற. உங்க கூட அத்தனை பேர் ஏன்னா உனக்கு ஒரு பிரச்சனை. 41 பேர் கொண்டு போட்ட என் தலைவனுக்காக நான் ஜெயிலுக்கு போறேன். எவனா ஒருத்தன் வந்தானடா முன்ன. நாளைக்கே துப்பாக்கி குண்டுக்கு மார்பு காட்ட சொல்றேன். என் தலைவன் தளபதி எங்க அண்ணன் உதயகாக குடியாத்த முறை காட்ட வேண்டாம். துப்பாக்கி குண்டுக்கு நெஞ்சு காட்ட தேவையில்ல. 2 நாள் உனக்காக ஜெயிலுக்கு போத்தும் கட்சியில் எவனாங்கிறானா அந்த கரூர் மாவட்ட செயலாளர் அவன் தூங்கி நிற்கும் போது தட்டி எழுப்பி போட்டாங்க. ஓய்விடாம அத்தனை பேரும். சோ வருங்கால முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன மாதிரி உன் கட்சி ஒரு அட்டையால் செய்யப்பட்ட ஒரு தாஜ்மஹால், ஒரு அட்டையால் செய்யப்பட்ட ஒரு பாரிஸ் டவர், ஒரு அட்டையால் செய்யப்பட்ட ஒரு செங்கோட்டை,
ஒரு அட்டையால் செய்யப்பட்ட ஒரு அலங்கார பொருள், ஒரு பொருள் அட்டையால் செய்யப்பட்டது. அது உடையும், மழை வந்தா நனைஞ்சு அட்ரஸ் இல்லாத போயிடும். நீ அரசியல்ல ஒரு டூப்ளிகேட், நாங்க ஒரிஜினல். அதனால செங்கோட்டையை கூட்டிட்டு போகிற அன்னைக்கு பண்ருட்டி, இன்னைக்கு செங்கோட்டை. நாசமா போங்க. நன்றி, வணக்கம். குடியாத்த குமரன். நாளை இன்னொரு பதிவை சந்திக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா, மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும். ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோழர், ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க, சும்மா உடான்ஸ் விட்டுருக்கீங்க, நல்ல டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா, அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா? இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு, ஃபைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள்? 50 வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு? ஒரு தாய் மாமான்னு என்ன பண்ணணும்?